நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் மற்றும் நான் மோகன்ராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை. முதல்வர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வாழ்த்து. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமல் கர்நாடக அரசு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. கர்நாடக அரசின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு துணை போகிறது. மத்திய அரசு மீது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ புகார். கர்நாடக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றும் வைகோ கண்டனம். காவிரி மேலாண்மை வாரியத்திற்கான பிரதிநிதியை அறிவிக்காத கர்நாடக அரசின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். நீதிமன்ற உத்தரவை எதிர்க்கும் தேவகவுடாவின் உண்ணாவிரதம் தவறான முன்னுதாரணம் என கருத்து. சென்னையில் தூய்மை பணியின் போது தமிழிசை செய்தியாளர்களுக்கு பேட்டி. காந்தி ஜெயந்தி காமராஜர் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் சிலைகளுக்கு அஞ்சலி. கன்னியாகுமரியில் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். கர்நாடக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டது வழக்கமான ஒன்றுதான் எனவும் விளக்கம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்பு. வெப்பசலனத்தால் மாலை மற்றும் இரவில் மழை பெய்யக்கூடும் என தகவல். சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் மாவோயிஸ்ட் ஆயுதப்படை தலைவர் போலீசாரால் கைது. மேட்டூரில் தங்கியிருந்த பழனிவேலுவை கைது செய்து சிறையில் அடைத்த கியூ பிரிவு போலீசார். மாவோயிஸ்ட் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட பழனிவேல் ஒடிசா மாநிலத்தில் ஆயுத பயிற்சி பெற்றவர். வீராணம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேலு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி. தனியார் அமைப்புகள் சார்பில் நேரு மைதானத்தில் தொடங்கிய பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு. மாரத்தான் போட்டியில் மூத்த குடிமக்களும் ஆர்வமுடன் பங்கேற்பு. பழம்பெரும் நடிகரும் முன்னாள் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகியுமான KN காளை மரணம். 84 வயதான KN காளை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் காலமானார். KN காளையின் உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி. 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 10,000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்துள்ளார் காளை. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என ஊர் மக்கள் கண்டனம். உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பனையங்குறிச்சி கிராம மக்கள் எச்சரிக்கை. ஜம்பு நதி கால்வாய் திட்டத்தில் பனையங்குறிச்சி உள்ளிட்ட 30 கிராமங்களை சேர்க்காததற்கு மக்கள் கண்டனம். மதுரையில் யாதவர் கல்லூரி முன்னாள் மாணவர் மன்றத்தினரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினரும் உண்ணாவிரதம். அதிகார போட்டியினால் கல்லூரி வளர்ச்சி தடைப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் கல்லூரியின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் வலியுறுத்தல். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் படுகொலையை தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள். வன்முறை தொடர்பாக சரவணன், கண்ணன், மதன்குமார் ஆகிய மூவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது கோவையில் பல்வேறு இடங்களில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு. தூத்துக்குடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு, 8 பேர் படுகாயம். ஜெகவீடபாண்டியபுரம் அருகே சென்றபோது காரின் முன்பகுதி டயர் வெடித்து விபத்து. ஈரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் திருச்செந்தூருக்கு காரில் சென்றபோது நேரிட்ட விபத்து. பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக 34 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. வினாடிக்கு 250 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். 1,16,000 ஏக்கர் பயனடையும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அதிமுக வேட்பாளரின் கணவர் படுகொலை. 19வது வார்டு வேட்பாளர் மலரின் கணவர் மர்ம நபர்களால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. டிஎஸ்பி முத்தமிழ் தலைமையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை. அண்மையில் வேட்பாளர் மலர் தேமுதிகவிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர். தூத்துக்குடியில் நடைபெற்ற கல்லூரிகளுக்கு இடையேயான ஸ்டெர்லைட் கோப்பை கூடைப்பந்து போட்டி. தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 14 அணிகள் பங்கேற்பு. ஆண்கள் பிரிவில் கிறிஸ்தவ கல்லூரி அணியை வீழ்த்தி ஜேபிஆர் கல்லூரி அணி சாம்பியன். பெண்கள் பிரிவில் பெங்களூரு ஜெயின் கல்லூரி அணியை வீழ்த்தி இந்துஸ்தான் பல்கலைக்கழக அணியும் வெற்றி.
தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே கண்டெடுக்கப்பட்ட பழங்கால ஐம்பொன் சிலைகள். பள்ளி கட்டிடம் கட்ட பள்ளம் தோண்டிய போது கண்டெடுக்கப்பட்ட சிலைகள். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொல்லியல் துறை அதிகாரிகள். நடராஜர், சிவகாமியம்மன் சிலைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய தசரா திருவிழா. கொடியேற்றத்தை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள். விழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபடியே உள்ளாட்சி தேர்தலுக்கான வியூகங்களை வழங்கி வருகிறார் முதல்வர். அதிமுக செய்தி தொடர்பாளர் சியா சரஸ்வதி செய்தியாளர்களுக்கு பேட்டி. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு சிலர் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருவதாகவும் குற்றச்சாட்டு. புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமி காமராஜர் சிலைக்கு மரியாதை. காமராஜரின் நினைவு நாள் விழாவில் புதுச்சேரி அமைச்சர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. சென்னை காமராஜர் நினைவகத்தில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் மரியாதை. காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் போக்கிற்கு கண்டனம். மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். சென்னை புழல் சிறையில் உயிரிழந்த ராம்குமாரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் பெற்றோர், உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். உடல் அடக்கம் செய்யப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜ் தகவல். மலையாள நடிகர் நிவின் பாலி தயாரித்து நடிக்கும் புதிய மலையாள திரைப்படம். இயக்குனர் அல்டாஃப் இயக்கத்தில் உருவாகி வரும் படத்தில் அறிமுகமாகும் நடிகை அகானா. படத்தின் முக்கிய வேடத்தில் அகானா, கிருஷ்ணா, ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். நெஞ்சில் மறப்பதில்லை படத்தில் நடித்துள்ள எஸ்.ஜே. சூர்யாவை புகழ்ந்து தள்ளிய இயக்குனர் செல்வராகவன். படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் அண்மையில் முடிந்த நிலையில் ஃபைனல் கட்டை பார்த்து மகிழ்ச்சியடைந்த செல்வராகவன். படத்தில் நடிகர் ரெஜினா கசாண்ட்ரா, நந்திதா உட்பட பலரும் சிறப்பாக நடித்துள்ளதாக புகழாரம். திரைப்படம் வெளியாகும் தேதி விரைவில் வெளியிடப்படும் என தகவல். சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் தயாராகி வரும் தல 57 படத்தின் படப்பிடிப்பு 25% படப்பிடிப்பு மட்டுமே முடிந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல். ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்ற படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் படக்குழு ஹைதராபாத் செல்ல உள்ளதாக தகவல். சென்னை லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா. விழாவில் முன்னாள் மாணவர்களான நீதிபதிகள் மற்றும் வழக்குரைஞர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள். உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர் அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் எனவும் பேச்சு. சென்னையில் உள்ள காமராஜர் நினைவகத்தில் தொல் திருமாவளவன் மரியாதை. காமராஜரின் கொள்கையான மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.